வீட்டுக்குள்ள தூங்குனா, எங்க கான்கிரீட் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயத்துல விளிம்பு நிலை மக்கள் கொஞ்ச காலமா வீட்டுக்கு வெளியில நிம்மதி இல்லாம தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட துயரத்த போக்கும் விதமா தமிழக அரசு பழுதடைந்த வீடுகளை சீரமைக்கும் பணிய துரிதமா செஞ்சுட்டு வருது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பா கட்டப்பட்ட வீடுகளோட சுவர்களின் வலிமை இன்னும் நீடிச்சு நிலைக்குது. இப்ப புதுசா போடப் போற கான்கிரீட்டையும் அது சேர்த்து தாங்கப் போகுது. அப்படி இருக்கையில, இப்ப புதுசா போடப் போற கான்கிரீட்டோட தரம் எப்படி இருக்கப் போகுது? அது என்னென்ன வழிமுறைகள்ல அதனோட தரத்த, ஆயுள நீட்டிக்கப் போறாங்க? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. விளிம்பு நிலை பயனாளிகளுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சு கொடுக்கப் போறோங்கிறத அந்த பட்டியல அந்த மக்கள்ட்ட தெளிவா விளக்கி கூறும்போது தான், இந்த பணிகள் கான்ட்ராக்டர் செய்யணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களிடையே குழப்பம் தான் மிஞ்சுது. இப்போ உதாரணத்துக்கு சில இடங்கள்ல 7 அடி மட்டத்துல லிண்டல் பீம், அதாவது டை பீம் சொல்லுவாங்க, இல்ல பெல்ட் பீம் சொல்லுவாங்க. அது சில இடத்துல போடப்படுது, சில இடங்கள்ல போடப்படுறதில்ல. சில இடங்கள்ல புதுசா ஜன்னல் கதவு வைக்கப் போறதா சொல்றாங்களாம். சில இடங்கள்ல புதுசா ஜன்னல் வைக்கப் போறதில்லைன்னு சொல்றாங்களாம். இதனால ஒரே திட்டம் தான். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி எப்படி மாறுதுன்னு சொல்லி மக்களிடையே பெரிய குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. நகர்ப்புறங்கள்ல வேலைகள் நடக்கும்போது மேற்பார்வையாளர்கள் அந்த வேலைய சுலபமா, எளிதா கண்காணிக்க முடியும். பரவலா தமிழகம் முழுக்க சிதறிக் கிடக்கிற விளிம்பு நிலை மக்கள் வீடுகள் ஆங்காங்கே இருக்கும்போது, மேற்பார்வையாளர்களுக்கு அதனோட தரத்தை உறுதி செய்யறதுல சிரமங்கள் இருக்குங்கிறத சொல்லித் தெரிய வேண்டியதில்ல. ஆகையினால மேற்பார்வையாளர்களுக்கு உதவும் வண்ணம் அந்த ஏரியாவில் உள்ள படித்த இளைஞர்கள் அந்த ஊர்லயே இருந்தாலும் சரி, வெளியூர்ல வேலைக்கு சேர்ந்து அங்க இருந்தாலும் சரி, என்ன நடக்குது, என்னென்ன செய்யணுங்கிற விவரங்கள பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, மேற்பார்வையாளர்கள்ட்டயும், ஓவர்சியர்ட்டயும் பேசி மக்களுக்கு தரமான வீடுகள அமைச்சு கொடுக்க முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அது மேற்பார்வையாளர்களுக்கும், அரசுக்கும், விளிம்பு நிலை மக்களுக்கும் பயனுள்ளதாகத்தான் அமையும். எந்தவித ஆர்ப்பாட்டமும், போராட்டமும் இல்லாமல் அமைதியான முறையில் விளிம்பு நிலை மக்களுக்கு தரமான வீடுகளை கிடைக்கச் செய்யும் முயற்சிகளை படித்த இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.